ஹலோ கைஸ், வெல்கம் டு டீஸ் கெட்டிக் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா வேற பற்றின தளபதி 16 திரைப்படத்தோட அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. அந்த அப்டேட் பற்றி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு போய்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போகிற வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போட்டு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தளபதி 69 திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு எமோஷ்னலான ஒரு திரைப்படமாக இருக்க போகுது. தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு திரைப்படமாக இருக்க போகுது. ஏன்னா வந்து இது திரைப்படம் தான் நம்ம தளபதியோட கடைசி திரைப்படமாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதி வந்து ஃபுல் ஃப்ளெஜ் அரசியலுக்கு போக போகிறாரு. அதனால் வந்து சினிமா வந்து டோட்டலாக பிரேக் எடுக்க போகிறாரு. ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அரசியலில் மக்கள் பணிக்காக ஈடுபட போகிறதா வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து படங்கள் நடிக்க மாட்டாருன்றது தான் ஹோப்ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு மேலே ஒரு படங்கள் கூட வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு வருத்தம் தான் இருக்குது. படம் நடித்தாலும் நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி நடித்தாலும் நல்லா தான் இருக்கும். அது வந்து ஃபேன்ஸோட கோரிக்கை. ஏன்னா தளபதி வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அவரோட டான்ஸ், அவரோட ஸ்டைல், அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்து பிரகாசமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அவர் திரைக்கு வந்தாலே ஒரு கொண்டாட்டம் தான். அந்த ஒரு மகிழ்ச்சி தியேட்டர் ஆடியன்ஸுக்கு, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அந்த வசூலை எடுத்து தரது, ஒவ்வொரு மக்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தளபதி படம்னா கூட்டமாக குடும்பங்கள் போய் பார்க்குறது, இதெல்லாமே மோஸ்ட்லி வந்து மிஸ் ஆகுன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா வந்து சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தளபதி வரைக்கும் ஒரு கிரேஸான ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட தளபதி பிடிக்கும், தளபதி ஒரு பாட்டு வைப் பண்ணுவாங்க. அதனால் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ரசிகர்களும் கொண்ட தளபதி அவர் வந்து இப்போது சினிமாலேருந்து விலக போகிறாரு. அரசியலுக்கு போயிட்டு அரசியலில் மக்கள் பணி ஈடுபட போகிறேன். மக்கள் எவ்வளோ எனக்கு பண்ணிட்டாங்க. சினிமா நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளோ மக்கள் நமக்காக பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு திரும்ப பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்ட் அரசியலுக்கு போகிறாரு. அரசியலுக்கு போய் நல்லது பண்ணட்டும். ஒரே ஒரு வருத்தம், இதுக்கு மேலே படம் பண்ண மாட்டார், படம் வராதுன்ற ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்குது. படம் பண்ணால் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. 2 வருஷத்துக்கு ஒரு படம் வந்தால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். இது ஹேப்பன் நடக்காதுன்றதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தளபதி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அதில் தான் திருவா நிற்பாப்பில். அதே மாதிரி தான் இப்போ வந்து தளபதி என்ன கடைசி படம் முடிவு பண்ணிட்டாரு. ஒரு எமோஷனலாக ஒரு 5 நிமிஷம் வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கேவின் ப்ரொடக்ஷன்லேருந்து. அந்த வீடியோ பார்க்கும்போது கண்ணீர் மலைகள் தான். அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஒரு என்ன சொல்கிறேன், வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் இருந்துச்சு. இப்போ வந்து தளபதி 69 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச அனௌன்ஸ்மெண்ட் தான், நம்ம சேனல்லேயே நிறைய தடவை சொல்லியாச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து கேவின் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து விட்டுருக்காங்க. கேவின் ப்ரொடக்ஷன் வந்து கர்நாடகா ப்ரொடக்ஷன் சைட். இந்த படத்துக்கு வந்து நம்ம தளபதி சார் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக 275 கோடி சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் சொல்கிறேன். ஜிஎஸ்டியோட சேர்த்து 275 கோடி வந்து இந்த படத்துக்கு நம்ம தளபதி சம்பளம் வாங்குறதா ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அஃபீஷியலாக வந்து யாருக்குமே தெரியாது, அது வெளியே வராது. ஆனால் வந்து நம்ம தளபதி வந்து 275 கோடி வாங்கினா இந்த டாப் ஹையஸ்ட்டு. யாருமே இதுக்கு மேலே வந்து இவ்வளோ கோடியில் வாங்குறது வாய்ப்பே கிடையாது. நம்ம தளபதியால் மட்டும்தான் இவ்வளோ கோடியில் வாங்க முடியும். இதை வந்து டாப் 1ல் நம்ம தளபதி தான் நிற்கிறாப்ப அதிக சம்பள லிஸ்ட்டில். இது வந்து வரவேற்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச அனௌன்ஸ்மெண்ட் தான். ஹெச்என் அவர் தான் டேரக்ட் பண்ண போகிறாரு, மனைவி அவர் தான் மியூசிக் பண்ண போகிறாங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த திரைப்படத்தில் வந்து பல அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து வரும். காஸ்ட் அண்ட் க்ரூ இதெல்லாம் பற்றின அப்டேட் வரும். இப்போ வந்து திரைப்படம் எப்படி எந்த ஜானரில் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு ஒரு போலீஸ் த்ரில்லிங்கில் ஒரு படமாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து நம்ம தீப்பந்தட்டை தூக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வருது. இதை வச்சு பார்க்கும்போது கமலஹாசன் கூட நம்ம ஹெச்என் வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அதோட லுக்கு கூட விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ட்ராப் ஆச்சு. அதோட கதை தான் இதாக இருக்குன்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அதுலேயுமே ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து தீக்கம்பத்தை பிடிக்கிற ஒரு லுக் இருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே அந்த இது இருக்குது. அதனால அந்த கதை தான் இதுன்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த கதை எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த கதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் இருக்கிற அந்த கதை. இப்போ நம்ம தளபதி சைன் பண்ணிக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் தான். ஆனால் அந்த ஹெச்என் அவர் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தார், இந்த திரைப்படம் 100% கமர்ஷியல் ஆடியன்ஸ், எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், அதே மாதிரி அரசியலும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அரசியல் 50% அரசியலும் இருக்கும், 50% வந்து கமர்ஷியலும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் ஒரு அரசியல் படமாக இருக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட்டு திரைப்படமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஹெச்என் அவர் வந்து எப்படி பெரிய ஆக்டரை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறான்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குது. ஏன்னா வந்து கமர்ஷியலாக ஃபேன்ஸுக்கு அந்த என்ஜாய் மூமெண்ட் இருக்கணும். பல இடங்களில் பல லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கட்டும், பல ஸ்க்ரீன் ப்ளே மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காரு.
இது வந்து நம்ம வலிமையில பார்த்துருக்கோம், துணிவில் பார்த்துருக்கோம். 2 படத்துலையுமே வந்து சூப்பராக வந்து படத்தை வந்து ஆரம்பம் வந்து சூப்பராக இருக்கும். போக போக வந்து ஃபேன்ஸுக்காக ஒரு சில வைக்கிறன்ற பேரில், அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்காக ஒரு சில விஷயம் வைக்கிறன்ற பேரில், ஒரு சில எமோஷனல் கனெக்ட் வைக்கிறன்ற பேரில் வந்து படத்தை வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணியிருக்காரு, சொதப்பியிருக்காருன்றதெல்லாம் நம்ம துணிவு வலிமையில பார்த்துருக்கோம். அந்த வகையில் வந்து தளபதி 69 திரைப்படத்தில் அந்த மாதிரி எதுவும் தவறு பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவரோட பொட்டென்சியலை ஒரு எச்சுனத் அவரால் பெரிய ஆக்டரை வச்சு படம் பண்ண முடியும், வேறு லெவலில் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து தளபதி 69 பார்ப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எச்சுனத் மேலே ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்குது எனக்கு. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு தரமான ஒரு படத்தை கொடுக்க போகிறாரு. ஒரு தெரிமாதிரியான ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஒரு போலீஸ் பேக்ட்ராப்லேயும் இருக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்து பார்ப்போம் எந்த மாதிரி இந்த திரைப்படம் வந்து ஃபைனலாக இருக்க போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் ரிலீஸ்ன்றது அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. நம்ம தளபதி அவர் வந்து ஒரு தடவை ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் மாறாது. அக்டோபர் ரிலீஸ். ஒன்று பூஜை ஹாலிடேஸ்க்கு வரும், இல்லாட்டி தீபாவளிக்கு வரும். எந்த டேட்டில் வரப்போகுதுன்றதை பார்ப்போம். தீபாவளியில் அக்டோபர் 21 வருது, பூஜை ஹாலிடேஸ் அக்டோபர் 2, 3 வருது. இந்த டேட்டில் எது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த டேட்டில் வந்தவங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கிறத மறக்காம சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தீபாவளிக்கு யூஸ் பண்ணால் பிளான் பண்ணலாம். ஆனால் தீபாவளி வந்து Tuesday சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க எந்த டேட்டில் வரும்ன்றது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் தீபாவளியா இல்லை பூஜா ஹாலிடேஸ்க்கு தளபதி 69 திரைப்படம் வரப்போதாங்க. தளபதி 69 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வந்து நம்ம எச்சுனத்தை வந்து ஸ்கிராப் பண்ணி செதுக்க போகிறோன்றது தெரியுது. ஏன்னா சாலிடாக வந்து 1 வருஷம் இருக்க படம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அக்டோபர் ஆரம்பிக்க போகுது. படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் தளபதி அவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரசியல் வேலைகள், ஷூட்டிங் அரசியல் வேலைகள் ரெண்டுமே வந்து பார்க்க போகிறாரு. அரசியல் வேலைகள் ஒரு பக்கம், ஷூட்டிங் ஒரு பக்கம், மாநாடுமே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறனால எச்சுனத் சம்பவம் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. அனிருத் பக்கம் போனோம்னா சொல்லவே தேவையில்ல, அதை பற்றி நான் தனியாக பேசவே தேவையில்ல. தளபதி அவரோட கடைசி படம் தான் இப்படி எவனா ஒரு சம்பவம் கொடுக்க போகிறாருன்றதை பொறுத்து வந்து பாருங்கள். நீங்கள் பிலீவ் பண்ணாமல் நீங்கள் எதிர்பாராமல் இப்படிலாம் மியூசிக் போடுவாரோ, தலைவர்கள் இந்த மாதிரிலாம் போடுவார், நம்ம தளபதிக்கு இப்படி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு தரமான ஒரு பிஜிஎம் கொடுப்பாரு, ஒரு செட்டில்டான ஒரு பிஜிஎம் கொடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த நம்பிக்கையை வந்து அனிருத்தவர் வீண் போக விட மாட்டாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே காய்ஸ், எச்சுனத்தவர் வந்து நல்ல படத்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க எச்சுனத்தவர் வந்து எப்படி படத்தை கொடுக்க போகிறான்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி 69 நம்ம தளபதி ஒரு கடைசி படமாக இருக்க போது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் டு DSK Tech YouTube சேனல்.